ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நசீம் ரெசிபி. இன்றைக்கி நான் உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு சிம்பிள் மெத்தடில் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் உங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சுக்கணும் வாங்க காட்டுறேன். 1/2 kg வெஜிடபிள் பிரியாணிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட் எடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆயில் எடுத்துருக்கேன் 150 கிராம். தக்காளி 1/4 கிலோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டாணி 100 கிராம், பீன்ஸ் 100 கிராம், கேரட் 100 கிராம், 1/4 கிலோ ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கோங்க. தயிர், லெமனு, 6 பச்சை மிளகா, தனியாத்தூள், ஃபுட் கலர் ஆரஞ்சு, ரெட் சில்லி, புதினா, கொத்தமல்லி, சால்ட்டு, 6 லோங்கு, 6 பட்டை, 6 இலாச்சி வச்சுருக்கேங்க. ஓகேங்க, இப்போ நான் உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்ட்டு செஞ்சு காட்டுறேன் வாங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் ஆகிடணும். ஹீட் ஆகிடுச்சு. இப்போது 150 கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம். ஓகேங்க, இப்போ வந்து ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு பட்டை லோங்கு, அதுக்கப்புறம் ஆனியன், ஆனியன் போட்டது 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கணும். சீக்கிரமாக நல்லா ரோஸ்ட் ஆகும். கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகணும். ஓகேங்க, நல்லா இந்த அளவுக்கு நல்லா ப்ரௌன் ஆகணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு எல்லா வெஜிடபிளும் கூட போட்டுக்கலாம். அப்போ தான் சீக்கிரம் அது கூட எல்லாம் வெந்துடும். கேரட்டு, பட்டாணி, பீன்ஸு, புதினா, கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், லெமன் ஒரு ஆஃப். மிக்ஸ் பண்ணணும். நம்ம அதை வேக வச்சுலாம் பண்ணக்கூடாது. நல்லா டேஸ்ட்டாக இருக்காது அது மாதிரிலாம் பண்ணலாம். எல்லாம் போட்டு இதுலேயே ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும். மசாலா மிளகாத்தூள் நான் 2 ஸ்பூன் போடுறேன். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா நீங்கள் போடுங்க. தனியாத்தூள் வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டுருக்கேன். சால்ட்டு ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டுட்டு இப்போ 1 ஸ்பூன். லாஸ்ட்டில் எப்படி கரெக்டாக இருக்குது நம்ம பார்த்து போட்டுக்கலாம். தயிர் 3 ஸ்பூன். இந்த ஸ்பூன் தான் அது இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் மூடி விட்டுடணும். அதிலே நல்லா வெந்துடும் எல்லாமே. ஓகேங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எல்லா வெஜிடபிள்லாம் நம்ம வெந்துச்சு. நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ அரிசி வந்து எடுத்திருக்கேன். இந்த கப்பில் தான் அழுதுனா. இந்த கப்பில் வந்து இப்போ 3 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த கப்பில் 3 கப் தண்ணி. 1 2 3. அவ்வளோதான். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் நம்மளுக்கு நல்லா கொதி வந்துச்சுன்னா ரைஸ் போட்டு இறக்க வேண்டியது. மூடிக்கலாம். அவ்வளோதாங்க.
10 மினிட்ஸ் அந்த கொதி வந்தோடனே ரைஸ் போட்டு இறக்க. ஓகேங்க, 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குது உப்பு காரம்லாம். இப்போ நம்ம பாஸ்மதி அரிசி வந்து எடுத்து நான் 10 நிமிஷம் ஊற போட்டு வச்சுருந்தேன். இப்போ நம்ம கொதி வந்தோடனே போட்டுக்கணும் அந்த அரிசி. நம்ம அரிசி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி விட்டுடணும். ஒரு 2 கொதி வந்தோன்னே எடுக்கணும். இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணால் 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கேன். லைட்டாக இருக்குது தண்ணி. ஒரு 2 மினிட்ஸ் விடணும். லைட்டாக இருக்குது. இன்னும் ரொம்ப ட்ரை ஆக்கி கூட தம் போடக்கூடாது. இது மாதிரி லைட்டாக இருந்தால் தம் போட்டால் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்துடும். எடுத்து லோ ஃப்ளேம் பண்ணிவிட்டு எடுத்து இப்படி வச்சு ஒரு பேன் வச்சுட்டு ஒரு தவா நல்லா லோ ஃப்ளேம் பண்ணிடணும். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இல்லைங்களா. நான் ஃபுட் கலர் வந்து எடுத்து ஆரஞ்சு கலர் லைட்டாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். லைட்டாக மேலே மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்படி போட்டு மூடிட்டு தம் வச்சிடணும். அவ்வளோ 15 மினிட்ஸ் கரெக்டாக 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்தால் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஓகேங்க, 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் எப்படி வந்திருக்கு, நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க வெஜிடபிள் பிரியாணி. இப்படி மிக்ஸ் பண்ணி விடுவோம் கொஞ்சம். சூப்பராக வந்திருக்கேன். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, என்னோடய வெஜிடபிள் பிரியாணி நல்லா சூப்பராக வந்திருக்குங்க. என்னோடய ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்க, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.